வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 12th ஓல்டு தமிழில் முக்கிய கூட்டுகள் பார்க்கலாம். என்றும் புலரா தியானர் நாட்செல்லுகினும் நின்றளந்த தேன் பிளிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்சொல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் திருவள்ளுவ மாலை. இது இறைனாருடைய பாடல். இது பாடல் பார்த்திங்கன்னா திருக்குறளின் அழியா தன்மையை பறைச்சாற்றுகிறது. திருக்குறள் தோன்றியதால் தமிழ்நாடு புகழ் பெற்றது என்பதை உணர்த்தும் வரிகளை பார்க்கலாம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என போற்றியவர் பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே என போற்றியவர் பாரதிதாசன். பழமை என்று பாவனை பேசலின்றி பழமை இருந்த நிலைக்கிலேயே பாமரர் ஏதறிவார். இது யாருடைய கூற்றுனா பாரதியாரோட கூற்று. காரியம் மிக பெரிது, எனது திறமை சிறிது, ஆசையால் இதனை எழுதி வெளியிடுகின்றேன், பிறருக்கு ஆதர்சமாக அன்று வழிகாட்டியாக. இது யாருடைய வரிகள்னா பாரதியாரோட வரிகள். பாஞ்சாலி சபதம் நூலிற்கு முகவுரையாக இதை எழுதியுள்ளார். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்குழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என கொள்கை முழக்கமிட்டவர் பாரதியார். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர். இது யாருடைய கூற்றுனா பாரதியாரோட கூற்று. தேமுதிர் தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என தமிழ் மொழி பரவிட விளைந்தவர் பாரதியார். தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லை எனும் வசை நீங்க வந்து தோன்றியவர் பாரதியார். விடுதலை கவிஞர் என போற்றப்பட்டவர் பாரதியார். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என பாடி தமிழின் பெருமையை உலகறிய செய்தவர் பாரதியார். பாரதி அறிந்த மொழிகள்லாம் பார்க்கலாம். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, வங்காளம், பிரெஞ்சு, அரபு முதலியன. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என பாப்பாவுக்கு அறிவுரை கூறுவது போல பலருக்கும் தமிழ் பற்றை வளர்த்தவர் பாரதியார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.